விஜய்ங்கிற ஒருத்தவங்க வந்ததுனால தானே வந்துட்டு 3 நாளா எல்லாருமே சட்டசபை வந்துட்டு வீட்ல காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் பார்த்தாங்க. நான் என்னுடைய தலைமுறையில நாங்க ஒருத்தர் கூட நாங்க அரசு வேலைய நுகரவே முடியல. நான் எவ்வளோ முயற்சி செஞ்சோம். என்னால முடியல. ஊர்லலாம் சண்டை போடாம சொல்லுவாங்க, "உங்க பரம்பரையில ஒருத்தன் கூட அரசு வேலைக்கு போறான்னு." முதல் தலைமுறை அரசு ஊழியர். இந்த மாதிரி ஒரு வேலை குடுத்தா, எனக்கு கவர்மெண்ட்லேருந்து குடுக்குற எந்த ஸ்கீமே எனக்கு வேணாம். ரூ. 4000 வேணாம். எங்க அம்மா குடுக்குற ரூ. 1000 வேணாம். எங்க அப்பாவுடைய முதியோர் பென்ஷன் வேணாம். எந்த ஸ்கீம் எனக்கு தீபாவளி, பொங்கலுக்கு எதுவுமே எனக்கு குடுக்க வேணாம். எனக்கு 0 பண்ணி குடுங்க. வெல்கம் பேக். நீவா தமிழின் பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ் பசங்களை ரொம்ப ஆழமாகவும் அதே நேரத்தில் அனல் பறக்க பேசிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டு அரசியலில் இனி அடுத்து என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம பேசின டாப்பிக்கில் வந்து பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். அடுத்த கட்டமாக நம்ம வந்து இளைஞர் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது, இளைஞர் மட்டும் இல்லை, அதாவது பொதுவாகவே வேலை வாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, இந்த மாதிரி நிதி பற்றாக்குறை பிரச்சனைகள்லாம் இல்லாத அளவுக்கு நம்ம எப்படி வந்து மார்க்கெட்டையும் நிதி மேம்பாட்டையும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் யோசிக்கிறோம். என்ன பார்க்குறீங்க, என்ன எதிர்பார்க்குறீங்க? இப்ப இருக்கிற அரசியல பத்தி நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் ஒரு விஷயத்துல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசியலே உள்ள வராம இருந்த இளைஞர்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு கத்துக்கணும். சட்டசபையெல்லாம் யாருமே முன்னாடிலாம் பார்த்துருக்க மாட்டாங்க இளைஞர்கள். இப்ப அந்த விஜய்ங்கிற ஒருத்தவங்க வந்ததுனால தானே வந்துட்டு 3 நாளா எல்லாருமே சட்டசபை வந்துட்டு வீட்ல காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் பார்த்தாங்க. அதுவும் போக ரீல்ஸ்ல வந்துட்டு பேச ஆரம்பிச்சாங்க. Instagram, சோசியல் மீடியால நெறைய பேச ஆரம்பிச்சாங்க அவங்கள பத்தி. கத்துக்கணுங்கிறது, அரசியல தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு வந்துட்டு ஒரு ஆர்வம் வந்துருச்சு. இப்ப இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு. இனியும் போக போக உங்களுக்கு புரிதல் நெறையா வரும் அப்படிங்கிறதுல ஒரு இதுல இடத்துலருந்து நான் சொல்றேன். எஸ், நான் பேச விரும்புறது சஜஷன் டு கவர்மெண்ட். 2 விஷயம், லிஸ்ட் ஆஃப் விஷயம். சிலது வந்து இண்டஸ்ட்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி, அதுக்கப்புறம் லா அண்ட் ஆர்டர். ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து டைம் இல்லை அப்படின்னு சொல்கிற அவங்க ஒரு ரீசன், அது ஏற்புடையதாக இருந்தாலும் இது வந்து ஒரு கவர்மெண்ட் சொல்லக்கூடிய, இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படி அந்த லெவலில் இது ஓகே. ஆனால் ஒரு சீஃப் மினிஸ்டர், ஒரு பிரைம் மினிஸ்டர், அந்த மாதிரி ஒரு பெரிய தலைமை பொறுப்பில் இருக்கவங்க அந்த டைம்லெஸ்னஸ் அப்படின்றது சொல்ல முடியாது. ஏன்னா இப்போது ஒரு ஐபிஎல் டீம் லீடராக இருந்தால் அவர் சொல்லலாம் டைம் இல்லை அப்படின்றது சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு அடுத்த ஒரு 2 இயர்ஸ் 1 இயர் அந்த டைம் இருக்குது. ஸோ ஒரு சிஎம்மாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் டைம் இல்லைன்றதை கண்டினியூஸாக சொல்லிட்டு இருக்கக்கூடாது. டைம் இல்லைனாலுமே அந்த எஃபெக்டிவ் மெஷர்ஸ் கவர்மெண்ட்டுக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை வந்து மேம்படுத்திக்கணும். ஏன்னா இப்போது இஃப் ஐம் ரைட், நான் நம்பர்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா 35% அரசு ஊழியர்கள் வந்து கிட்டத்தட்ட நம்பர்ஸ் எனக்கு தெரியல, எக்ஸாக்டாக தெரியல. ஃபஸ்ட்டு திமுகவுக்கு தான் அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க அரசு ஊழியர்கள், அதுக்கப்புறமா ஏடிஎம்கே, அதுக்கப்புறமா அதுக்கு ஈக்குவலான டிவிகேக்கு அவங்க வாக்களிச்சிருக்காங்க. ஸோ அரசு ஊழியர்களுடைய கணிசமான அவங்களுக்கு சப்போர்ட் இருந்தாலும் முழு அரசு ஊழியர்களுடைய சப்போர்ட் வேணும். ஏன்னா அரசு ஒன்று சொன்னாலுமே அதை செய்ய போகிறது கடைநிலையில். இப்போது எக்ஸ்-டிஜிபி சைலேந்திர பாபு சொல்கிறது, நான் என்ன தான் முடிவு எடுத்து பண்ணனாலும் எஸ்ஐயாக இருக்க கடைசி அவங்க தான் வந்து கார்னர் எட்ஜ். ஸோ ஒரு ஐபிஎஸ் லெவலில் இருக்கவங்க முடிவு பண்ணுறது லாஸ்ட்டில் இருக்க ஒரு எஸ்ஐ தான் பண்ணும்போது, ஒரு சிஎம் முடிவு எடுத்து சொல்கிறத கடைசியில் இருக்க பிஏஓ வரைக்கும் இருக்க ஒரு அரசு ஊழியர் சரியாக பண்ணணும்னா அரசுக்கும் அரசனுடைய ஊழியர்களுக்கும் நல்ல உறவு இருக்கணும். ஸோ அந்த டைம்லெஸ்னஸ் அப்படின்ற ஒரு வெறுமையான ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே போகக்கூடாது அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அரசு ஊழியரோட ஒரு சுமூகமான ஒரு உறவை, அவங்களுடைய கோரிக்கைகளை, நியாயமான கோரிக்கைகளை, லாங் ஸ்டாண்டிங் ஒரு கமர்ஷியல், இப்போ வந்து கவர்மெண்ட்ஸ் நிறையவே வந்து ப்ரைவேட் கார்பரேட்டோடைய மைண்ட் செட் கொண்டு வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் போயிட்டுருக்காங்க. அது மாதிரி ஓகேன்னு சொல்லலாம், எக்கனாமிக் வைஸ் பார்க்கலாம், ஓகே. இருந்தாலும் கார்பரேட்டாகவே மாறாமல் அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை சீக்கிரம் பரிசீலனை செய்து அவங்களுக்கான தீர்வுகளை சீக்கிரமாக காணணும். அரசு ஊழியர்கள், காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை உடனே பண்ணால் ஒரு செயல்பாட்டு உறவு வந்து சிறப்பாக இருக்கும், செயல் திட்டங்கள்லாம் கடகடன்னு போய் சேரும்ன்றீங்க. ஓகே. போன கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, சிப்காட் அண்ட் ஐடி நியோ பார்க்ஸ் மாதிரியான விஷயங்கள்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. என்னதான் நம்ம கடன் அவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்த பற்றியும் பேசியிருந்தாலும், அதோடைய கடன் வந்து மேக்ஸிமம் எங்கெங்கே போயிருக்குன்றத பார்க்கும்போது இந்த மாதிரியான முன்னேற்றங்களுக்கு போயிருக்கு. ஸோ அது மூலமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புன்றது அவங்களுடைய மாவட்டங்கள்லேயே கிடைக்கப்பட்டது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த திட்டங்களை வந்து கைவிடாமல்
இன்னமும் நிறையா அந்த மாதிரியான தொழில்நுட்பங்களுக்கும் இன்னொன்று என்னன்னா அவங்க பண்ண ஒரு விஷயங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் ஆட்சியில் நடந்த விஷயம் என்னன்னா கரண்ட் பில்லில் வந்து கன்செஷன் இஃப் ஒருவேளை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 75% வேலையாட்கள் வந்து தமிழ்நாட்டில் உள்ளவங்கள எடுத்திருந்தாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. இது ரொம்பவே நல்ல விஷயமா இருந்துச்சு. ஸோ பாராட்டத்தக்கது. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க இன்னமும் பண்ணணும் அப்படின்றத வந்து எதிர்பார்க்குறாங்க. ஓகே, அது ஒரு மேனிஃபெஸ்டோவில் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. வேலைவாய்ப்பு இளைஞர்கள் வந்து தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்கீம். அதில் இன்னொரு விஷயமும் நம்ம சேர்த்துக்கலாம். அதில் 90ஸ்ல டைடல் பார்க் வந்து அன்றைக்கு கலைஞர் பிளான் பண்ணப்போ அன்றைக்கி ஐடி செக்டார் பூம் ஆயிருந்துச்சு. ஸோ டைடல் பார்க்கு வந்தது. இந்த 2026 இந்த 21 to 26 இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி நிறைய வந்து ஐடி செக்டாராக இருக்கலாம், இல்லை ஃபின்ஃபாஸ்ட் மாதிரி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இங்கே கொண்டு வந்தாங்க. பட் இங்கே என்ன தேவை 26ல் வந்து ஒரு இளைஞருக்கு என்ன தேவையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நம்மளுடைய க்ரோத்தில் நம்ம ஓரளவுக்கு எல்லாம் இப்போ நிறைய பேர் படிச்சுட்டு வந்துட்டாங்க, வேலை இல்லாமல் இருக்காங்கன்னு. ஒரு நிறுவனத்தை இங்கே கொண்டு வந்து அவங்களுக்கு எல்லா வசதியையும் செஞ்சு கொடுத்து அதில் ஒரு 2000 பேருக்கு வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறத விட நாம் வந்து ஒரு சைனா மாடலை வந்து நாம் இங்கே வந்து நாம் ஃபாலோ பண்ணலாம். ஒரு 2000 ஸ்கில்டு பர்சன்ஸை நாமளே வந்து தேர்ந்தெடுத்து அவங்கள டெவலப் பண்ணி அதையும் ட்ரை பண்ணாங்க. ஸ்டார்ட் அப் டிஎன்னு ட்ரை பண்ணாங்க. பட் வந்து அது இன்னும் முழுமை பெறலை அப்படின்னு சொல்லலாம். அதாவது நிறைய பேரை வந்து நிறைய தொழில் முனைவோர்களை நாம் உருவாக்கியிருக்கணும். அது தமிழ்நாடு சார்ந்து இங்கே இன்பில்டாக பண்ணக்கூடிய நம்ம தட்பவெட்பத்துக்கும் நமக்கும் சார்ந்த நிறைய விஷயங்களையும் நாம் இங்கே கொண்டு வர வேண்டிய ஒரு சூழலியல் சார்ந்தும் கவனத்தில் கொண்டு வரக்கூடிய நிறைய தொழில் முனைவோர்களை நம்ம இளைஞர்கள்ட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய தயக்கம் என்னன்னா, நம்ம படிக்கிறோம், நம்மக்கிட்ட ஐடியாஸ் இருக்கும், கான்செப்ட் இருக்கும். இந்த ஐடியாஸை கொண்டு போய் ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டாரை பிடிக்கிறதுல தொடங்கி இன்வெஸ்டார் பிடிக்கிற வரைக்கும் சேலஞ்சஸ் இருக்குது. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, அரசே வந்து கூட நின்று அரசே ஏதோ ஒரு நிறுவனத்தை போய் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு இவ்வளவு ரிசோர்ஸை சலுகைகளாக கொடுக்கறது, சப்சிடிகளாக கொடுக்கறது, எலக்ட்ரிசிட்டியை இதையெல்லாம் தாண்டி நான் இங்கேயே ஒருத்தனை நான் உருவாக்குறேன், நீ இங்கே உள்ளவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடு. அந்த இண்டஸ்ட்ரி, அதாவது நீங்கள் தமிழியன்ஸ் எல்லா இடத்துலையும் உலகம் முழுவதும் இன்னைக்கு முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறாங்க. பெரிய பெரிய எம்என்சி நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளே பார்த்தோன்னா ஆரிஜின் தமிழ்னு இன்னைக்கு சொல்லிக்கிறோம். இருக்கக்கூடிய முக்கியமான நிறுவனங்கள் எல்லாம் பெரும்பாலும் இருக்கிறாங்க, நல்ல பொசிஷன்ஸில் இருக்காங்க. தமிழர்கள் வந்து தொழிலதிபர்களாக எத்தனை தமிழர்கள் இருக்கிறாங்க உலக அளவில் இன்னைக்கு வேலை செய்யக்கூடியவர்களாக மட்டுமே நாம இருக்கிறோமே தவிர தொழில் முனைவோர்களாக எவ்வளவு பேர் உருவாகி நாம பல பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறது. அதை வந்து போன இடங்கள்ல வந்து கொஞ்சம் தான் ட்ரை பண்ணாங்க டிஎம்கே கவர்மெண்ட். இனி வரப்போற வந்திருக்கிற இந்த கவர்மெண்ட் வந்து நிறைய இங்க இருக்கிற இளைஞர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஐடியாஸை பிச் பண்ணி இங்கேயே வந்து அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அது வந்து சைனால என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு பெரிய பிஸ்னஸ் ப்ரொபோசல் இருந்தால் அந்த அரசே அந்த மாணவரை ஏற்றுக்கிட்டு அவங்கள கொண்டு போய் எங்கே வெளிநாட்டில் படிக்கணும்னா படிக்க வச்சு அந்த இளைஞர் இங்கே வந்து மீண்டும் அங்கே வந்து ஒரு ப்ராஜெக்டை பண்ணுவார். அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை அவங்க ஊக்குவிக்கிறாங்க. அந்த மாதிரியான இடத்திற்கு நம்ம அரசு பாலிசியாக இண்டஸ்ட்ரியல் பாலிசியில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும். இங்கே உள்ள இளைஞர்களுக்கு தொழில் முனைவோருக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து அவங்க கிட்ட நிறைய தொழிலாளர்கள் வந்து வேலை செய்யக்கூடிய அது ஒரு தற்சார்பு நிலையோடையும் இருக்கும். உலக அளவுலையும் நாம் வந்து அது தேவையாக இருக்குது இன்னைக்கு நமக்கு அப்படிங்கிற இடத்த நோக்கியும் பாலிசி டிசைன் பண்ணணும்னு சொல்கிறேன். யூஸ்வலாக பேசும்போது நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, சைனீஸ் மாடலா அப்படின்ட்டு. சைனீஸ் மாடலில் இவ்வளோ பெரிய ஒரு மனிதவள மாடலில் வந்து தொழில் முனைவோர் மாடல் ஒன்று இருக்குன்றதை நீங்கள் சொல்வது நல்லாயிருக்கு. ஸோ அவர் சொன்ன மாதிரி இருக்கிற தொழில் நிறுவனங்களுக்கு மின்சார அதனால் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டாஃப் இன்க்ரீஸ் பண்ணுறது அது ஒரு பக்கம் இருந்தாலும், தொழில் முனைவோரை அதிகப்படுத்துறது அரசே அதை வந்து மென்டர் பண்ணி அவங்கள இனோவேட்டர்ஸ்லாம் வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது ஒரு 2-3 விஷயம் சொல்லிடுறேன். அதில் மேம் சொன்னாங்க, நீங்கள் எப்போவுமே வந்தீங்கன்னா ஒரு 2-3 விஷயத்தோட தான் வருவீங்க. இல்லை சேர்த்தே சொல்லிடல சொல்லுங்கள். மேம் சொன்னாங்க தொழில் முனைவர்களை உருவாக்குறதுக்கு அரசு முன்னெடுக்கணும் அப்படின்னு. இப்போ இருக்கிற அரசு இது மாதிரி கூட மேம் சொன்னாங்க, ஒரு விஷயம் பண்ணும்போது வந்து அவங்களுக்கு யார் இந்த ஐடியாவை கொடுத்ததுன்னு தெரியல அப்படின்னு. உண்மையாகவே டிவிகே அரசுக்கு வந்து ஐடியா கொடுக்கறதுக்கு உண்மையாக சரியான ஆட்கள் இருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க பண்ணுற இப்போ நிறைய ஸ்கீம்ஸ்லேருந்து இந்த மாதிரி குறைபாடுகள் நிறைய இருக்குது. ஆனால் எல்லாருமே வந்து அந்த குறைபாடுகளை சுட்டி காட்டுறாங்க, ஆனால் அவங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல. இப்போ மேம் போல் ஆட்கள்லாம் இருக்காங்க, வெளியிருந்து உதவியாளர் சரி இருக்கட்டும், இப்போ தொழில் முனைவு சம்மந்தப்பட்டவங்களாம் வந்து அவங்களுக்கு வந்து சஜஷன் கொடுக்கணும், இந்த மாதிரி சொல்லணும். ஆனால் அவங்க குறைகள் நிறைய பேர் வெளியில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஆட்கள் இன்னும் கொஞ்சம் பெருகுனா அரசு வந்து கொஞ்சம் பில்டப் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றது. இன்னொன்று வேலை வாய்ப்புக்கு இன்னொரு இது என்னென்னா,
எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக நான் மனசுக்குள்ளே நைட்டில் தூங்கும்போது நானே நினச்சி வச்சா இப்படி ஒரு விஷயம் நடந்தால் நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் வந்து என்னுடைய தலைமுறையில் நாங்கள் ஒருத்தர் கூட நாங்கள் அரசு வேலையை நுகரவே முடியல. நான் எவ்வளோ முயற்சி செஞ்சோம், என்னால் முடியல. ஊர்லலாம் சண்டை படாமல் சொல்லுவாங்க, பரம்பரையில் ஒருத்தவங்க கூட அரசு வேலைக்கே போகல அப்படின்னு. அது இன்னும் அந்த அவமானத்தோடு தான் இருக்கேன். அதையும் தாண்டி தான் நான் படித்தேன். இவ்வளோ டிகிரி படித்தாலும் இந்த அளவுக்கு வளர முடிஞ்சு. எஜுகேஷனாக என்னால் மைண்ட் செட்டில் நல்ல நாலேஜ் இருந்தாலும் என்னால் அரசு வேலைக்கு உள்ளே போகிறதுக்கான ரொம்ப கடினமான ஒரு இதுவாக இருக்குது. இந்த மாதிரி அரசு வேலைகள் இல்லாத ஒரு தலைமுறைக்கு ஒரு முறை கவர்மெண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்தா எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. அதாவது எங்கள் தாத்தா யாரும் இல்லை, எங்கள் அப்பா அம்மா யாரும் இல்லை, நானும் இல்லாமல் என் தலைமுறைக்கு ஒரு ஆளுக்கு அரசு வேலை, என் கல்விக்கு தகுதி ஏற்ற ஒரு அரசு வேலையை கொடுத்தா அவங்களுக்கு எதுவுமே அவங்க ஒரு வேலை, ஏதோ ஒரு வேலை எங்கேயாவது தமிழ்நாட்டில் எங்கன்னா போய் செய்யுங்க. ஆனால் கூட புதுசான ஒரு அருமையான ஒரு ஸ்கீம் சொல்றாரு. அதாவது முதல் தலைமுறை பட்டதாரி அப்படிங்கிற மாதிரி முதல் தலைமுறை அரசு ஊழியர். நல்லா இருக்கு. அந்த மாதிரி ஒரு வேலை கொடுத்தா எனக்கு கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற எந்த ஸ்கீமே எனக்கு வேணாம். 4000 ரூபாய் வேணாம், எங்கள் அம்மா கொடுக்குற 1000 ரூபாய் வேணாம், எங்கள் அப்பாவுடைய முதியோர் பென்ஷன் வேணாம், எந்த ஸ்கீமு எனக்கு தீபாவளி பொங்கலுக்கு எதுவுமே எனக்கு கொடுக்க, எனக்கு 0 பண்ணி கொடுத்துருங்க. நான் ஒரு ஆள் என் ஃபேமிலி, எங்கள் அக்கா தங்கச்சி, எங்கள் அப்பா அம்மாவை நான் பார்த்துக்கிறேன். அரசு நான் ஊழியர், எனக்கு அது ஒன்று போதும். இதுக்கப்புறம் என்னுடைய பசங்க வந்து படித்து எழுதிக்கிட்டோம். அந்த மாதிரி ஒரு ஸ்கீமில் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் பயனடையலாம் அப்படின்னு கொடுத்தா கவர்மெண்ட்டுக்கு அது கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ரெண்டாவது இந்த கனவு வந்து உங்களுக்கு நைட்டில் தூங்கும்போது வருது. கண்டிப்பாக ஒரு நான் பகல்லையும் கொஞ்சம் தூங்கி பாருங்க, இன்னும் நினச்சிப்பா. நான் பிசிக்கு ட்ரை பண்ண எதுவும் கிடைக்கல, சரி ஓகே அது சொல்ல தேவையில்ல. ஆனால் நினச்சிப்பா படிச்சா நம்மளாம் ஒரு கவர்மெண்ட் ஐடி போட முடியாதா? உங்கள் கனவு மேம்பட வாழ்த்துக்கள். ஒன்று. ரெண்டாவது, எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய இளைஞர்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், சார் ஒரு சின்ன கடை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த காசு போய் கவர்மெண்ட்டில் நம்ம வாங்குறதுக்குள்ளே நம்ம செலவு பண்ண காசு திரும்பி நம்ம கைக்கு வந்துடுது. அது பெரிய கஷ்டமாக இருக்குது. ஒரு சின்ன பிஸ்னஸ் செலவு பண்ண காசு கைக்கு. ஆமாம், இப்போ அந்த காசை வாங்குறதுக்கு நமக்காக ஒரு செலவு பண்ணுறோம். இல்லை வாங்கின காசு செலவாயிடுதுன்னு சொல்லி. இல்லை இப்போ நான் ஒரு 2 லட்ச ரூபா எனக்கு பேங்க்கில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ளை பண்ணுறேன்னா நான் அந்த வாங்குறதுக்கு நான் ஒரு காசு செலவு பண்ணுறேன் பாருங்க, அந்த காசு திரும்பி அதுலேருந்தே தான் வருது. அவ்வளோ காசு நான் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. இல்லை அவர் வருதுன்னு சொல்ல, நான் என்ன சொல்கிறேன், போதுன்னு தானே சொல்லணும். அவர் ஒரு எனக்கு வந்து ஒரு 5 lakhs ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ், ஒரு கடை போடணும், ஒரு ஸ்டால் வைக்கணும் ஒரு ஆசை இருக்குன்னா நான் அதுக்கு செலவு பண்ண வேண்டியதே ஒரு 1 லட்ச ரூபா கிட்ட வருது. அதை போய் நான் வாங்கி அங்கே இங்கே போய் அதை கேட்டு வாங்கி கடைசியாக அந்த காசு என் பேங்க்கில் கிரெடிட் ஆகிறதுக்குள்ள அது என்ன லஞ்சமா என்ன பிரச்சனை இருக்கு? லஞ்சம் அதாவது சொல்ல முடியாது, எதுவும் சொன்னா அப்ப நீயா கொடுத்த சொல்ல முடியாதெல்லாம் அப்புறம் எதுக்கு டாக்ஸ் வந்து சொல்ல. எல்லா இடத்துலையும் அது இருக்குதான் சொல்றேன். அப்படி கொடுக்கணும், நான் கஷ்டப்பட்டு ரொம்ப அலைய வேண்டியதா இருக்குது. அது வந்து ஈஸியாக கமிஷன் கொடுக்கணுமா? கொடுக்கணும். அப்போ இந்த ஆட்சியில் என்ன எதிர்பார்க்குறீங்க? அதான் இதெல்லாம் இல்லாமல் எங்களுக்கு ஈஸி ஆக்சசபிலிட்டி, அந்த பணம் தொழில் முனைவோருக்கு அவங்க திட்டத்துக்கு கமிஷனு எதுவுமே இல்லாமல் உடனடியாக அந்த பணம் நமக்கு வந்துச்சுன்னா நமக்கு அந்த நேரத்தில் ஒரு ஐடியா இருக்கணும். அந்த ஐடியா உங்களுக்கு தேவையான விஷயங்களை 6வது பக்கத்துல பாருங்கன்னு அவங்க சொல்றதுடைய என்னன்னா, நிறைய தொழில் முனைவோர் வர்றாங்க. அரசு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், நிறைய மாநிலங்களெல்லாம் அறிவிக்கிறாங்க. ஆனால் வங்கி கடன்களை அறிவிக்கிறாங்க. அதை போய் வாங்குறதுக்குள்ள எம்எஸ்எம்இ, ஸ்டார்ட் அப் இந்தியா ஃபண்ட், அது இதுன்னு நிறைய அறிவிக்கிறாங்க. ஆனால் அதை போய் வாங்குறதுக்குள்ள, அதை வாங்குறதுக்கே வந்து நம்ம எவ்வளவு தேவையோ அதுக்கான செலவை பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்புறம் அதுக்கு அலையிற அலைச்சல் இருக்குல்ல, அது வந்து அவங்கள எக்ஸாஸ்ட் ஆக்கி திரும்பி ஓடுறாங்க. இது ஏன் இளைஞர்கள் இங்கே தொழில் முனைவோர் ஆகிறதுக்கு ரொம்ப தயங்குறாங்கன்னா, நீங்கள் ரொம்ப பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு குடும்பமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் திரும்ப அதே பிஸ்னஸ் லைனுக்குள்ளே போகிறாங்க. நம்மள மாதிரி ஒரு விவசாய பின்புலத்தில் இருந்தோ அல்லது வந்து ஒரு அவர் சொல்கிற மாதிரி அரசு ஊழியர் பின்புலத்தில் இருந்தோ வர்றவங்க அடுத்த தலைமுறை பிஸ்னஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு அது ஒரு பெரிய டாஸ்காக நிற்குது. அந்த வழியை கண்டுபிடிக்கிறதுல ஆரம்பித்து அந்த வழியில் தான் வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான சேலஞ்சஸ்னு பல சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணும்போது, போடா இதுக்கு போய் மாதம் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போய் அந்த லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக ஆக்கிடலாம். ஏன்னா நம்மளுடைய சிஸ்டம் அவ்வளவு மோசமாக இருக்குது. இளைஞர்களை நம்பி வங்கிகளில் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து கடன்களை வாங்கிட்டு தொழிலதிபர்களும் பிஸ்னஸ் மேக்னட்டும் பில்லியனியஸாக இருந்துட்டு அவங்க போய் ஃபாரின்ல இன்னைக்கு வந்து ஒரு தொழிலதிபர் அவர் இந்தியாவில் தேடக்கூடிய ஒரு வந்து ஸ்கேம் பண்ணிட்டு போன, மணி லாண்டரிங் பண்ணிட்டு போன ஒருத்தர், அவர் போய் ஒரு நாளைக்கு அவருடைய பெர் டேயோட ஸ்பெண்ட் 4 crores-லேருந்து 5 crores-ங்கிறார். அது இல்லாமல் நான் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்படி ஆனால் அவர் இந்தியா தேடக்கூடிய ஒரு குற்றவாளி. அவர் இன்ஸ்டாகிராமில் அப்படி ஒரு போஸ்ட்டை போடுறாரு. அப்போ நீங்கள் இந்த மாதிரியாக ஒரு பக்கம் லூப் ஹோலை வச்சு அவங்களெல்லாம் பணத்தை இது பண்ணிட்டு, அதாவது திரும்பி வாரா கடன் அதிகரிச்சிருச்சுன்னு புழம்பிட்டு சாமானியர்கள் போய் 10,000 ரூபா 20,000 ரூபா வாங்குவாங்க பார்த்தீங்களா? சாலை ஓரங்களில் கடைகளுக்கு வைக்கிறதுக்குன்னு வாங்குறாங்க இல்லையா? அவங்களுக்கு தான் அவ்வளவு கிரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணுறது, அவங்களுக்கு தான் அவ்வளவு சாட்சி, அதாவது அவங்கள வந்து பிரச்சனை பண்ணுறது, அப்புறம் அந்த லோனை கொடுக்குறதுக்கே அத்தனை விட்னஸ் கேட்குறது, இப்படின்னு ஒரு நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம் வந்து ஒருத்தவங்களுக்கு ரொம்ப சாதகமாகவும் இன்னொருத்தவங்களுக்கு ரொம்ப மோசமாகவும் இருக்குது.
அது முதல்ல எல்லாருக்குமான சிஸ்டமாக இருக்கணும். குறிப்பாக இந்த தொழில் முனைவோர்களுக்கு வங்கி லோன்கள்லேருந்து இந்த சீட் ஃபண்ட்லேருந்து என்னென்ன ஃபண்ட் இருக்கோ அவங்க ஒரு இடத்த அப்ரோச் பண்ணால் ஒன் பாயிண்ட் அப்ரோச்சாக இதை பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல இருந்தால் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் வருவாங்க. இந்த மூன்றாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் இந்த போராட்டம் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அரசு அதிகாரிகள் நிறைய போராட்டங்கள் பண்ணுறாங்க. அவங்க மைண்ட் செட் ஆஃப் வியூவில் எனக்கு அது என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது, நான் போராடுறோம் எங்களுக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு போராடுறாங்க. பட் உண்மையாகவே எனக்கு தெரியாது. ஏன்னா இப்போ அவங்க வந்து 45,000 50,000 சம்பாதிப்பாங்க, ஒருத்தர் 60,000 இருப்பாங்க. ஆனால் அவங்க போராட்டம் பண்ணுறாங்க, அது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த போராட்டங்கள் பண்ணுறதுக்கு எதிரில் வேடிக்கை பார்க்குறான்ல, அவனுக்கு அந்த காசு இருக்கே இருக்காது. அவனுக்கு 10,000 15,000 தான் சம்பாதிப்பான். இந்த மாதிரி வேலை நம்மளுக்கு கிடைச்சா பரவாயில்லையே, நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினைப்பான். அப்போ அரசு அதிகாரிகளுக்கு இப்போ எவ்வளோ பணம் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன் சேலரி கொடுக்கலாம். அதாவது வேலை எடுக்கும் போதே சொல்கிறேன், உங்களை வேலை எடுக்கிறேன்னா இவ்வளோ தான் கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஆக்சிபிலிட்டி கொடுக்க முடியும், இவ்வளோ தான் உங்களுக்கு சம்பளம் இருக்கும். இதுக்குள்ளே வேலை செஞ்சால் உங்களுக்கு 60 வருஷம் எதுக்கு அவங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், 50 வருஷத்தில் பண்ணுங்க. ஏன்னா ப்ரொடக்ஷன் அதிகமாகிடுச்சிங்க, இளைஞர்கள் அதிகமாகிட்டாங்க, வேலை வாய்ப்பு இல்லாதுங்க. அப்போ ஏன் உங்களுக்கு 60 வருஷத்துக்கு ஏன் அவங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அவங்க 50 வருஷத்துக்குள்ளே ஃபில்ட்ரேஷன் பண்ணுங்கள். அப்போ புதுசாக இளைஞர்களுக்கு புதுசாக உள்ள வாய்ப்பு வரும்ல. அப்போ அவங்களுக்கு குறைஞ்ச சம்பளம் வேணுங்க, 40,000 ரூபாய், அதுக்குள்ளே அவன் அதை சர்வே பண்ணிக்கணும். அந்த மாதிரி பண்ணுங்கள். அப்போது புதிய இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அவங்க 50 வருஷம் வந்துட்டு அவங்க அதுக்கப்புறம் சர்வே பண்ணிக்க முடியும். அவங்களுக்கு 10 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரோம். அந்த 10 வருஷத்தில் நிறைய இளைஞர்கள் உள்ளே வர முடியும். அப்போது கவர்மெண்ட் ஸ்டாஃபுங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான சேலரிஸ், எக்ஸ்ட்ரீமான வசதிகளை கொடுக்கறத விட அதை குறைச்சி இன்னும் அதிகப்படியான வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்களை உள்ளே இன்புட் பண்ணும்போது அது இன்னும் மேட்ச் பண்ணுறதுக்கு அது சரியாக இருக்கும். இப்படி சொல்கிறாரு. ஆனால் 50 வயசில் தானே அவங்க வந்து பசங்களை படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணணும்னு கடன் ஒரு செட்டப் பண்ணிங்க. நீங்கள் வந்து இப்போ 50 வருஷம்னா ஒருத்தர் 36 வயசில் ஒருத்தர் வேலைக்கு போவான், அவனுக்கு 50 வருஷம் கொடுக்க தேவையில்லை, அவனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. ஒருத்தர் 45 வயசுல எங்கள் பெரியம்மா 46 வயசுல வேலைக்கே ஒரு புக்கு போட்டுருவார், ஒரு ரூல் புக்கு. இல்லை, ஒரு வேலைகள் செய்யும் போது அதுக்குள்ளே லூப் ஹோல் எப்படி இருக்குன்னா நீங்கள் வேலை செய்யும் போது தான் தெரியும். வெளியிலேருந்தே எங்களுக்கு அசம்ஷன் கொடுங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் சொன்னீங்க இன்டர்காஸ்ட் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னா, அப்போ இப்படி கேட்குறீங்களா, அதுக்காக நான் சொல்ல வரேன். இப்போ 25 வயசில் ஒரு பையன் வேலைக்கு போயிடறான், அவனுக்கு 60 வயசு வரைக்கும் அவனுக்கு வேலை செய்கிறான். ஒருத்தர் 36 வயசில் எங்கள் பெரியம்மா 37 வயசில் தான் அவங்க வேலைக்கே போனாங்க, ஒரு 6 வருஷத்தில் அவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு பெரிய பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அப்படின்றது. 37 வயசுல போனாங்கன்னா அவங்க எப்படி 6-7 வருஷத்துல ரிட்டையர் ஆகிடுப்பாங்க. இல்லை, ஒரு சும்மா ஒரு பேச்சில் அப்படி சொல்லிட்டார். ஒரு இதுக்கு சொல்கிறாங்க, வயசாகிட்டு போனாங்க, அவங்க கல்யாணம் ஆகி பசங்களாம், இதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போனாங்க, நான் சீக்கிரமாக ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவேன் அப்படின்னு அவங்க வேலைக்கு போகும்போது சொன்னாங்க. அதனால அந்த மாதிரி அவர் என்ன சொல்கிறார், சர்வீஸ் குறையுது, அவங்களுக்கு வாய்ப்பே ரொம்ப லேட்டாக தான் கிடச்சிருக்கு. இப்போ கூட நிறைய பேர் ஆசிரியர் பணிக்காக காத்திருக்காங்க. அரசு பணி காத்திருப்பு பட்டியலே பெரிய பெரிய பட்டியலாக. அதுக்கப்புறம் இந்த போதைப் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இளைஞர்கள் அதிகமாக 4வது பாயிண்ட்டுக்கு போயிட்டீங்க. இந்த அடுத்து அவர் வேற நீட்டிட்டே இருக்காரு அவரு. வருவோம். எனக்கு 2 பாயிண்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், லைக் ஆல்ரெடி மேம் வந்து ஹைலைட் பண்ணிட்டாங்க. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் நல்லா குவாலிட்டியான எஜுகேஷன் தராங்க. மாநிலத்துலேருந்துலாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து படிக்கிறாங்க. அண்ட் நம்ம மாநிலத்துலேயுமே நம்ம பசங்க படிக்கிறாங்க. ஆனால் படித்து அவங்க தமிழ்நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களான்னு கேட்டால் இல்லை. நிறைய பேர் வந்து பெங்களூருக்கு போகிறாங்க, நிறைய பேர் ஹைதராபாத் போகிறாங்க, நிறைய பேர் அப்ராட் போயிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து யோசிக்கணும். ஏன்னா இப்போ அந்த டேலண்ட் எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி லைக் ஸ்டார்ட் அப் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நம்ம நிறையா பண்ணலாம். இப்போ ஏன் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பெங்களூர் வந்து சூஸ் பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அங்கே நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் தமிழ்நாட்டில் அது கிடையாது. ஸோ அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும். அதுக்கு ஏற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் இந்த டேலண்ட்ஸ் எல்லாமே வந்து வெளியில் போகாமல் தமிழ்நாட்டுக்குள்ளேயே எப்படி யூஸ் பண்ணிக்க முடியும். முன்னாடி வந்து சொல்லுவாங்க வெளிநாட்டுக்கு போகுது பிரெயின் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி வெளி மாநிலத்துக்கு போகிற பிரெயின் ட்ரெயினை தமிழ்நாடு வந்து தடுத்து வெளிநாடு வெளி மாநிலம் ரெண்டுமே. இப்போ நீங்கள் அண்ணாமலை வந்து இப்போ புதுசாக ஒரு இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா கூட அவர் என்ன மெயினாக சொல்கிறாருன்னா